ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ சிக்கன் ஜீரக சம்பா பிரியாணி நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். 25 கிராம் வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். நான் பாத்திரம் வச்சுட்டேங்க, காஞ்சிருச்சு. இதில் வந்துங்க 100 கிராம் நான் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. 4 பட்டை, 8 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டிருக்கேங்க. இதுலேயேங்க 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு தாட்டி கலந்து விடுங்க. இது நல்லா ப்ரௌனாக ஆகட்டுங்க. வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக ஆனால் போதுங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற வரமிளகாய் இதில் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா ஒரு தாட்டி கலந்து விடுங்க. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதுங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். இதுலேயேங்க 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. நறுக்கி வச்ச 2 தக்காளி போட்டுக்கலாங்க. இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தாட்டி கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம இந்த கழுவி வச்ச சிக்கன் இதில் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டதும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ 1 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். இதுலேயேங்க 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க. ஒரு பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க 1 பவுல் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. இது நல்லா வேகட்டும். இன்னொரு சைடுங்க நான் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, புதினா கொத்தமல்லிங்க, 1/2 ஸ்பூன் உப்புங்க. நல்லா கொதிக்கிட்டோங்க. 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்து இங்கே பாருங்கள், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த அரிசியை இதில் போட்டுக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு தாட்டி கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், அரிசி இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. இதை வடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வடித்த அந்த அரிசியை இதில் போட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில்ங்க ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். இது மேலே அப்படியே நெய் ஊற்றிக்கலாங்க. 20 நிமிஷம் இதை அப்படியே தம்மில் வச்சிடலாங்க. பாருங்கள், நான் கீழே தவா வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். பாத்திரத்துக்கு மேலேங்க நான் தண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. இதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துட்டுங்க. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. சிக்கன் எல்லாம் பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சுங்க. ரைஸும் வெந்துருச்சுங்க. வாங்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. தயிர் பச்சடி, பாயில்டு எக்குங்க, சிக்கன் ஃப்ரைங்க, சிக்கன் பிரியாணிங்க. வாங்க, எல்லாம் பரிமாறியாச்சு. சிக்கன் பிரியாணிங்க, சிக்கன் ஃப்ரைங்க, தயிர் பச்சடிங்க. அப்படியே எடுத்து வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க, இன்றைக்கி சிம்பிளாக முட்டை தக்காளி கொஜ்ஜு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க, நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டேங்க. கடாய் காஞ்சிருச்சு. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சுங்க. 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதில் போட்டுக்கலாம். முட்டை வேக வச்சிட்ருக்கேங்க. இது நல்லா வேகட்டும். இந்த வெங்காயத்துலேயேங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் தனியா மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா மிளகாத்தூள். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுலேயே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை இதில் போட்டுக்கலாம்.
ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க, இதையும் இதுலேயே போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. தக்காளி கொஜ்ஜில் வந்துங்க ஒரே ஒரு தக்காளி இப்படி அரைச்சி போட்டோம்னா பாருங்கள் மசாலாலாம் அதுலேயே ஒட்டி வரும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தக்காளி தொக்கு பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து சிறுதீயில் வச்சிடலாம். தக்காளி கொஜ்ஜெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்துங்க முட்டை அப்படியே கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நான் எல்லா முட்டையும் கட் பண்ணி போட்டுட்டேங்க. இது அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. முட்டை எல்லாம் நல்லா மசாலாலாம் அதில் பிடிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை தக்காளி கொஜ்ஜு அப்படியே எடுத்துக்கலாங்க. முட்டை தக்காளி தொக்கு கொஜ்ஜு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சி. இன்றைக்கி நம்ம வீட்டு சிம்பிளான சாப்பாடு வந்துங்க சுட சாதம், முட்டை தக்காளி தொக்கு, வாங்க சாதம் நல்லா தக்காளி தொக்கில் நல்லா பிணைஞ்சிங்க, முட்டை மசாலா வச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் பசங்க கூட சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ஈஸியான மெத்தடு தான்.